படத்துல சசிகுமாரோடைய பெரிய பையன் தொடங்கி எம்.எஸ். பாஸ்கர், பக்ஸ், ஸ்ரீஜா ரவி, யோகி பாபு, ரமேஷ் செலக், அப்புறம் ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்பவே லைவ்லியா இருக்கு. அண்ட் அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. பணம் அதிகம் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த சொசைட்டி வந்து எப்படி பார்க்குது, எப்படி ஜட்ஜ் பண்ணுது, காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு ஜோடி, ரமேஷ் செல்லக்கூடிய கதை, சசிகுமார் ஃபேமிலி அவங்களுக்கே தெரியாம ஒரு பிரச்சனையில எப்படி மாட்டுறாங்க, அவங்கள போலீஸ் தடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் காலனியில் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு குடிகார பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுடைய ஸ்டோரியுமே வந்து மெயின் ஸ்டோரியோட மிங்கிள் ஆகிற விதம் அப்படிங்கிறது ஃபீல் குடாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு வேணும்னே வலிஞ்சு திணிச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கரெக்டாக பிளெண்ட் ஆகிறது படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் வந்து சசிகுமாரோடைய 2வது பையனாக வர அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக ரசிக்கும்படியான ஒரு ரைட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க.